ஈரான் தாக்குதலை அடுத்து இஸ்ரேலில் இரவு முழுவதும் சைரன் ஒலித்ததாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். ஈரான் இஸ்ரேல் இடையே தொடர்ந்து 5வது நாளாக மாறி மாறி இரு நாட்டு தலைவர்களும் பரஸ்பரமாக எச்சரிக்கைகளை அறிவித்து ஏவுகணை தாக்குதல் 5வது நாளாக தொடரக்கூடிய நிலையில இஸ்ரேல்ல ஈரான் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் நகர்ல பல பகுதிகளில் அந்த ஆபத்து கால சைரன் என்பது இரவு முழுவதுமே ஒழிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பாட்யாம் நகர், ஹனிபா நகர், ஹைபா உள்ளிட்ட நகரின் பல பகுதிகளிலும் இரவு நேரத்துக்கான அந்த சைரன் என்பது தொடர்ந்து இரவு முழுவதுமே அந்த சைரன் என்பது ஒழிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது பெரும்பாலான இந்த ஏவுகணைகள் வான்வெளியிலே தகர்க்கப்பட்டாலும் கூட ஒரு சில ஏவுகணைகள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள், அதாவது மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு அருகே ஈரானுடைய ஏவுகணைகள் தொடர்ந்து இஸ்ரேல் மீது வந்து விழுந்து கொண்டிருக்கிறது. இதனால இஸ்ரேல்ல ஒரு பக்கம் இந்த கட்டிட இடிபாடுகளை சிக்கி ஒரு சில மக்கள் படுகாயமடைகிறார்கள். இந்த கட்டிட இடிபாடுகளை சிக்கி அவர்களை மீட்குவதுமே ஒரு பெரும் சவாலான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தான் நேற்று முன்தினம் கூட பார்த்திருந்தோம், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இந்த கட்டிடத்தின் மீதும் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தது. நல்வாய்ப்பாக பல்கலைக்கழக கட்டிடங்கள்ல மாணவர்கள் இல்லாத சமயத்துல யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஈரான் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தி கொண்டிருக்க நிலையில இஸ்ரேல்ல பல இடங்கள்ல அவசர நிலை என்பது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல இடங்கள்ல அந்த ஆபத்து காலான சைரன்கள் என்பது தொடர்ந்து ஒழித்துக் கொண்டே இருக்கிறது. ஏன்னா இஸ்ரேல் இருக்கக்கூடிய பல மக்கள் தற்பொழுது பாதுகாப்பான இடத்திற்கு அறிவிப்பு வரும் வரை மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என ஏற்கனவே இஸ்ரேல் ராணுவம் தரப்பு இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து 5வது நாளாக இரு நாடுகளும் மாறி மாறி ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டு இருக்கக்கூடிய சூழல்ல தான் இஸ்ரேல்ல தொடர்ந்து இந்த ஆபத்து காலத்துக்கான அலாரம் என்பது இரவு முழுவதும் நகரின் பல பகுதிகளிலும் தற்பொழுது ஒலித்துக் கொண்டிருப்பதாக இஸ்ரேல் தரப்பிலிருந்து தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. சுபா, விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.